வணக்கம். கன்னி ராசி ஆடி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் தடைகளும் தடங்கல்களும் தாண்டினால்தான் வெற்றி என்பது அதிகப்படியாக கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. முன்னேற்ற பாதையில் செல்லும்போது நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் முன்னேற்ற பாதம். அப்படி முன்னேற்ற பாதையில் சென்று விட்டால் எத்தனை பேரை எதிர்கொள்ளணும் தெரியுங்களா? அந்த நிலையில்தான் இருப்பது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு என்பது உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஒரு நிலையில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் அது தரக்கூடிய பலன்களாகப்பட்டது தசா. இது கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய மாதந்தோறும் சூரியன் மாற்றம், சந்திரன் மாற்றம், செவ்வாய் மாற்றம், புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பதிவு. இது இல்லாமல் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது ராஜகிரக வரிசையில் வரும். ஆனால் இந்த மாத பலன்கள் என்பது கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்கள் நடக்கும் என்பதை சொல்லக்கூடிய பதிவாக இருப்பதினால் சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே சொல்வது. அதில் தசா மட்டும் வலுவாக இருந்துவிட்டால் வெற்றி என்பது உங்கள் பக்கம். சரி, கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. புதிதாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. புதிதாக ஊர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். யாரிடமாவது வாக்குவாதம் என்பது தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. இதை நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை பற்றி பார்க்கலாம். 27/7/2024 ஆடி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:24 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமம் ஆரம்பம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 29/7/2024 ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:23 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். 2.25 நாட்கள் பொறுமை, நிதானம் மிக அவசியம். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருந்தாலே, கேது பகவான் யார்? நல்லது நடக்கும், உடனே அதுக்கு கெட்டதும் நடக்கணும். மனம் என்பது ஒரு நிலையில் இருக்காது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது போல இருக்கும். ஆனால் வெற்றி என்பது மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு இல்லாமல் போகும். காரணம், கெடுக்கின்ற கிரகமா கேது? இல்லை. ஜென்மத்தில் குரு பகவானே சஞ்சாரம் செய்தாலும் வனவாசம். கேது பகவான் யார்? இருக்கிற நாளில் நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்னு தெரியாமல் கஷ்டத்தை கொடுக்குற ஒரு மனுஷன். கேது பகவான் மட்டும் ஜென்ம ராசியில் இருந்தாலே பற்றற்ற வாழ்க்கை, பரதேசி கோலம், குடும்பத்திலையும் நிம்மதியில்லை, வேலை செய்கிறத்திலும் நிம்மதியில்லை, செய்கிற இடத்துலையும் நிம்மதியில்லை, நண்பர்களும் எதிரியாக மாறுறாங்க, எது பேசினாலும் பிரச்சனை வருது. இது எல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இருந்தாலும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதினால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை கொடுத்து கொண்டு இருப்பார். கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். குரு மாற்றம் என்பது பல வகையில் நற்பலன்களை தந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள், ஏளனங்கள் உங்களை தடுத்தாலும் கெடுக்க நிற்கின்ற சக்திகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் தருவார். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உறவுகளால் சிக்கலை தரும். செவ்வாய் குரு சேர்ந்து ஆடி மாதத்தில்
9ஆம் இடத்தில் இருப்பது அதிகப்படியான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கன்னி ராசி தான் என்ன தசா நடக்குதுன்னு தெரியாது. இது 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், ஆஹா ஓஹோன்னு சொல்லிடலாம். தசா உங்களுக்கு சரியில்லாத நிலையில் இருந்தால் குரு மாற்றமும் உங்களுக்கு பெரிதளவு மாற்றத்தை கொடுக்க போவதில்லை. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் போய் கொடுத்து பரிசீலனை செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். இம்மாதத்தில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற கிரகமாக சூரியன் 11ஆம் இடத்தில், சுக்கிரன் 11ஆம் இடத்தில், புதன் 11ஆம் இடத்தில், 3 கிரகமும் 11ஆம் இடத்தில் முக்கூட்டு கிரகங்கள் அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு அதாவது கேட்டிங்கன்னாக்கா 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாவே நற்பலன் நடக்கும். 3 கிரகங்கள் இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது, நீங்களாகவே செய்வது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வர வேண்டிய காசு பணம் கரெக்டான நேரத்துக்கு சேரும், மன நிறைவை கொடுக்கும், உடலில் ஏற்பட்டிருந்த சில பாதிப்புகள் விலகும், மனசுக்குள்ளே இருந்த கவலைகளெல்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற மாதமாகவே இந்த ஆடி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.